ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி கோதுமை ரவை புட்டு. வீட்டில் தயாரித்த கோதுமை ரவையிலேருந்து தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் கடையில் வாங்கின ரவையிலேருந்தும் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இதை எப்படி செய்யலான்னு பார்த்துருவோம். கப்பு ரவை எடுத்திருக்கேன், அதாவது 200 கிராம் இருக்கும். இது 2 பேர்த்துக்கு தாராளம் போதும். பாருங்கள் எப்படி இருக்கும். இதை இப்போது நம்ம ஒரு கடாயில் போட்டு நல்லா வறுத்து விட்டுறணும். அதாவது எண்ணெய் எதுவும் விடக்கூடாது. இப்படி நல்லா வறுத்து விட்டுறணும். ஒரு 2 இல்லைன்னா 3 நிமிஷம் வறுத்தாலே போதும், நல்லா பொரிஞ்சு வந்துடும். இப்போ இறக்கி இதை ஆற வச்சுருங்க. நல்லா ஆறின உடனே மிக்ஸி ஜாரில் மாற்றி அதை நைஸான பவுடராக அரைச்சி எடுத்துருங்க. ரொம்பவும் நைஸாக வராது, ஓரளவுக்கு நம்ம ரவா பதத்தில் இருக்கும். பாம்பே ரவை இருக்குல்ல, அதில் சின்ன ரவா பதத்தில் இருக்கும். இப்போ இதை ஒரு மிக்ஸி பவுலில் போட்டு 1/4 டீஸ்பூன் உப்பும் சேர்த்து நல்லா பிசறி விட்டுருங்க. இப்போ நான் 1 கப்பு தண்ணி எடுத்துருக்கேன், அதை விட்டு பிசைஞ்சு எடுத்துருங்க. பாருங்கள், நம்ம புட்டு மாவுக்கு இப்போ செய்வோம்லையே, அதை விட கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிடுங்க. ஏன்னா இது கோதுமை ரவை இல்லை. பாருங்கள், இது இப்படி இருக்கணும். இப்போ இதை ஒரு 20லேருந்து அரை மணிக்கூர் நல்லா ஊற வச்சிங்களன்னா நல்லா ஊறி வந்துடும். இப்போ இதுக்கு 3/4 கப்பு தண்ணி செலவாயிருக்கு. பாருங்கள், இப்போது அது ஒரு சைட்லேருந்து ஊறட்டு. இப்போ அடுப்பில் கடாயை வச்சு காஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விடுங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு இதையும் போட்டு நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தில் பாதி வெங்காயம் பொடியை கட் பண்ணி போட்டு, இஞ்சியும் ஒரு துண்டு அதையும் தட்டி போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. நல்லா பொரிஞ்சு வந்ததை 2 பச்சை மிளகாய் பொடியை நறுக்கி போட்டு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கி வரட்டு. வெங்காயம் கண்ணாடி பதம் வந்த உடனே ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை நான் துருவி போட்டிருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது பாதி அளவு வெந்து வரணும், இந்த வெங்காயமும் கேரட்டும். பாருங்கள், இப்போ கொஞ்சமாக 2 பிஞ்சு உப்பு. நம்ம இந்த கேரட்டுக்கும் வெங்காயத்துக்கும் மட்டும்தான் ரவையில் உப்பு போட்டிருக்கோம். அதனால் இப்போ இதை இறக்கி ஆற வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ நம்ம ரவை எப்படி ஊறி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், இப்போ புட்டு மாவு பதத்தில் நம்மளுக்கு ஊறி அழகாக வந்திருக்கும். பாருங்கள், இப்போது நம்ம வதக்கி வச்ச கேரட்டு வெங்காயத்தையும் அதில் போட்டுருவோம். ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் போடுங்க. தேங்காய் நிறைய போட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரவையில் செய்ய புட்டு. பாருங்கள், நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், இப்படி இருக்கணும், கொஞ்சம் ஈரத்தன்மையாக இருக்கணும். நம்ம புட்டு அவிக்கிச்சையுமே நல்லா உதிர்ந்து வந்துடும். பாருங்கள், இப்படி இருக்கணும். நல்லா கொஞ்சம் ஈரமாக தான் இருக்கும். நம்ம இந்த வதக்கி போட்ட பிறகு இது எப்படி இருக்கும். உங்களுக்கு புட்டுக்குழல் இருந்ததுன்னா புட்டுக்குழலில், இல்லைன்னா இப்படி சிரட்டை புட்டு இருக்கும். இது குக்கரில் வச்சக்கூடியது தான். நீங்கள் கொட்டாங்குச்சிலையும் வைக்கலாம். எப்படியாவது நீங்கள் இட்லி தட்டிலையும் வச்சு வேக வைக்கலாம். இட்லி அட்டை இப்படி நல்லா தட்டி வச்சு அதையும் வேக வைக்கலாம். இப்படி கொஞ்சம் அழுத்தி விட்டுருங்க. கொஞ்சம் லேசாக அழுத்தி விட்டால் போதும். மேலேயும் கொஞ்சம் தேங்காய் வச்சுருங்க. வச்சு இதை மூடி குக்கரில் ஆவி வந்த உடனே அதில் வச்சுருங்க. வச்சு ஒரு 2 நிமிஷத்தில் மேலே வந்துடும். அதில் 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். கோதுமை ரவையில் அதனால் 5 நிமிஷம் நல்லா வெந்த பிறகு தான் நீங்கள் எடுக்கணும். பாருங்கள், நல்லா சாஃப்டாக நல்ல வாசனையாக இருக்கும். நல்லா வெந்திருக்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இப்படி நம்ம கை வச்சு பார்த்தா பிறகு நல்லா பூ போல் வந்துடும். பாருங்கள், இப்போ இதை எடுத்துருங்க. நல்லா ஆவி பிறக்க புட்டு ரெடி ஆகிடுச்சு. நல்லா பஞ்சு போல் தான் இருக்கும். கூட நான் நேந்திரம்பழமும் வச்சுருக்கேன், நாட்டு சர்க்கரையும் வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப அருமையாக இருக்கும். இது கூட நீங்கள் கொண்டக்கடலை கறி வச்சு சாப்பிட்லாம், அதுவும் ரொம்ப அருமையாக இருக்கும். உங்களுக்கு என்னது பிடிக்கோ அதை வச்சு சாப்பிட்லாம். நேந்திரம்பழமும் நம்ம நாட்டு சர்க்கரைக்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். என்ன பழமும் வச்சு சாப்பிட்லாம். இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.